உங்கள் வீட்டில் இறந்த நபர்களாகிய தாய், தந்தை, கணவன், மனைவி, சகோதர, சகோதரிகள் என யாரிடம் பேச வேண்டுமோ அவர்களை உங்கள் உடம்பில் உடனடியாக இறக்கி பேசும் பயிற்சி அளிக்கப்படும். பயிற்சி வேண்டும் என நினைப்பவர்கள் கீழே உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். 7299186580. அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்று வளர்பிறை வெள்ளிக்கிழமை, செல்வ வளம் மேலும் மேலும் பெருக இன்று மகாலட்சுமி தாயாரின் பாதங்கள்ல இந்த பொருளை வைத்து வேண்டிக் கொள்ளலாம். உங்களுக்கு வற்றாத செல்வம் எப்போதுமே நிறைந்து கிடக்கும். நம்முடைய செல்வ வளமும் மன நிம்மதியும் மேலும் மேலும் பெருக வேணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டுல மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேணும். அதிலும் குறிப்பாக வளர்பிறையில வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று நாம் செய்யக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு நமக்கு பல மடங்கு செல்வ வளத்தை பெருக்கி கொடுக்கும். இதன் அடிப்படையில சுலபமான முறையில வளர்பிறை வெள்ளிக்கிழமை வழிபாட்டை எப்படி நம்மளுடைய வீட்டுல செய்வது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். ஒரு தாம்பூல தட்டுல வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், பூ சேர்ந்த தாம்பூலத்தை வைத்து இதோடு பச்சை நிற வளையல் 1 டஜன், பச்சை நிற ரவிகை துணி 1, 11 காணிக்கை, முடிந்தா மகாலட்சுமிக்கு பிடித்த மாதுளம் பழம் 2 வைத்துக் கொள்ள வேணும். மாதுளம் பழம் வாங்க முடியல அப்படின்னா வாழைப்பழமாவது வாங்கி வைக்கணும். இதோடு ஒரு சிறிய கிண்ணத்துல மணக்க மணக்க பசும்பால் ஊற்றிய பால் பாயாசம் இருக்க வேணும். நெய், ஏலக்காய் சேர்த்து பாயாசம் வாசமாக இருக்க வேணும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த தாம்பூல தட்டையும் பூஜை அறையில வைத்து அலங்கரித்து மகாலட்சுமி தாயாரின் முன்னாடி அமர்ந்து உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி தாயாரின் மந்திரத்தை சொல்லணும். மந்திரம் சொல்ல தெரியாதவர்கள் மந்திரத்தை ஒலிக்க விட்டு காதால கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்ற மந்திரத்தை 27 முறை உச்சரிக்கலாம். பிறகு சிறிது நேரம் மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களுடைய வேண்டுதலை இறைவனிடம் நீங்க வைக்கணும். அதன் பின்னாடி இறுதியாக தீப ஆராதனையை காண்பித்து உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். வீட்டில் இருக்கும் கணவன் மனைவி தம்பதியாக சேர்ந்து இந்த பூஜையை செய்துவிட்டு தாம்பூல தட்டுல வைத்த வளையல், மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, ரவிக்கை துணி, பாயாசம் இவை எல்லாவற்றையும் யாராவது ஒரு ஏழை சுமங்கலி பெண்ணுக்கு தானமாக கொடுத்து விட வேணும். இந்த பூஜையானது உங்களுடைய குடும்பத்திற்கு செல்வ கடாட்சத்தை நிறைவாக கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய சுப காரிய தடையை நீக்கும். கடன் சுமை குறையும். வீட்டுல சந்தோஷம் பொங்கி வழியும். அந்த அளவிற்கு இந்த ஒரு சின்ன பூஜைக்கு நிறைய சக்தி உண்டு. இந்த பூஜையை செய்ய முடியாதவங்க இன்றைய தினம் ஏதாவது ஒரு அம்பாள் கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு பசும்பால் வாங்கி கொடுப்பது சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரீகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.